அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இதுதான்டா சீமானோட வளர்ப்பு அப்படின்னு சொல்ற மாரி, சாட்டை துரைமுருகன் மக்கள் அரங்கம்ல பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கு. இந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாட்களாகவே இந்த நியூஸ் சேனல்கள் நடத்தக்கூடிய விவாத மேடை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவும், ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கு. அதாவது எந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய பேசும் வல்லமை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதையும், அது மட்டும் இல்லாம அத மக்களுக்கு காட்டுற ஒரு விஷயமாக இருக்கு. இந்த காரணத்தினாலேயே இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, YouTubeல அதிகப்படியான பார்வையாளர்களை ஈட்டி குடுத்துட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் எப்போதும் இல்லாத அளவுக்கு சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி கார்த்திகா, இந்த மாரி நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது ரொம்பவே ட்ரெண்டாகவும், மக்களிடையே ஒரு மிகப்பெரிய தெரிந்த முகமாகவும் மாறியிருக்காங்க. என்னதான் சாட்டை துரைமுருகன் ஆரம்ப காலத்துல இருந்தே சாட்டை அப்படின்ற ஒரு வலைவொலிய வச்சு தன்னுடைய வீடியோக்குள்ள வெளியிட்டு இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட பார்வையாளர்கள் மட்டுமே, அதாவது அரசியல் தெரிந்தவர்கள் மட்டுமே சாட்டை துரைமுருகன பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கும்போது, இம்முறை விஜயும் அரசியல் களத்துக்கு வந்ததனால 4 முனை போட்டி நடக்கிற ஒரு காரணத்தினாலயும், ரசிகர்களாக இருந்த அனைவருமே தொண்டர்களாக மாறியிருந்ததும், சீமானுடைய தளபதிகளாக மாறியிருந்ததும், அனைவருமே அரசியல் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போதும் மும்முனை போட்டியாக இருக்கக்கூடிய அரசியல் களம், இந்த முறை 4 முனை போட்டியாக மாறி ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல பத்தி தெரியாதவங்க கூட சரி, தற்போது எப்படா 26 தேர்தல் வரும்? யார்டா வின் பண்ணுவாங்க? அப்படின்னு ஒவ்வொருத்தருமே எதிர்பார்க்கிற மாரி தான் தற்போது அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இப்படி இருக்க மக்கள் மன்றத்துல சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா, பிற எல்லா கட்சிகளிடமிருந்து நாம் தமிழர் கட்சி எப்படி தனித்து தெரியுது அப்படின்றத ரொம்பவே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த மக்கள் மன்றத்திற்கு எல்லா கட்சி நபர்களும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. இந்தந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ற மாரி அந்தந்த நிர்வாகிகள் வந்து பேசியிருந்ததும், அவங்க அனைவருமே வரவேற்கும் விதமாக மாலை முரசு பார்த்தீங்கன்னா சால்வை போட்டு வரவேற்றிருந்தாங்க. அங்க வந்த கட்சி நிர்வாகிகள் சால்வையை பெருமையாக போத்திக்கிட்டு போஸ் கொடுக்கும்போது, சாட்டை துரைமுருகன் மட்டும் அந்த சால்வையை போத்த விடாம கையில வாங்கியிருந்தது அப்படின்றது அனைவருமே அரசியலா இப்படி தான் பண்ணணுமா? சீமானவர்கள் இப்படி தான் இவங்கள உருவாக்குறாரா? அப்படின்னு ரொம்பவே கேள்வி கேட்கிற மாரியே தான் அமைந்திருக்கு. சாட்டை துரைமுருகன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இணையத்தில ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்க பிடிச்சு, நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள சீமான் எப்படி கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு அனைவருக்குமே பாடம் எடுக்கிற மாரியான ஒரு விஷயமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.